பெங்களூர் ரோடு இவ்வளோ காலியா பார்த்துருக்கீங்களா? சண்டேனா சண்டே லீவ் இல்ல, எல்லாம் ஊருக்கெல்லாம் கிளம்புவாங்களே. சென்னை இன்னைக்கு வந்து எங்களுக்கு லாங் டேன்றதுனால இங்கே ஒசூரில் வந்து ஒரு பிரேக் எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட் வீடு இருக்காங்க, ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் டே. அதனாலே இங்கெல்லாம் நிறைய டிராஃபிக் ஆகுதுன்னு அடிக்கடிக்கு நியூஸில் வரும். இந்த மாதிரி ஏதோ டிராஃபிக் ஆகிட்டு 1 hour நின்னாங்க அப்படி இப்படின்ட்டு. இதுவும் டேஞ்சரான ஏரியா அது. நம்ம அந்த தொப்பூர் கொண்டு இருக்குல்ல, அதே மாதிரி பார்த்து போகணும். இறக்கத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து பிடிச்ச ரோட்டில் இதுவும் ஒரு ரோடு, வேலூர் டு கிருஷ்ணகிரி ரோடு 6 lane தான். இந்த பிரிட்ஜ் இப்போ ஓப்பன் பண்ணாங்களோ, புது பிரிட்ஜ் ரொம்ப நாளா போட்டுட்டு இருந்தாங்கல்ல, ஓப்பன் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா இங்கே நமக்கு ஆம்பூர்லேயே 1/2 மணி நேரம் ஆகிடும். இந்த வருஷம் ஏதோ நாகப்பழம் நிறைய கிடைக்கிற மாதிரி இருக்கு. எங்கள் வீட்டுக்கிட்டவே நிறைய இருக்கும். டெய்லி பசங்களை ஸ்கூலுக்கு போயிட்டு கூட்டிகிட்டு வரும்போது வாங்குறேன். அங்கே பார்த்தோம்னா எங்கே பார்த்தாலும் எந்த ரோட்டில் பார்த்தாலும் இந்த வேலை ஒரு பக்கம் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ டோட்டல் டோல் அரவுண்டு இந்த ட்ரிப்புக்கு பார்த்தோம்னா வந்து ஒரு 450 to 500 அந்த மாதிரி வரும். சாமி இங்கே முன்னாடி போகுது ஒரு காரு, அந்த டெஸ்ட் டிரைவ், அது வேணா ஓட்டுறீங்களா? வாங்கி தரியா அந்த வேலை? ஹாயால் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்து ஒரு ரோட் ட்ரிப் தாங்க பார்க்க போகிறோம். பெங்களூர் டு சென்னை ரோட் ட்ரிப்பு. இது வந்து ஒரு 3-way ரோட் ட்ரிப் மாதிரி பண்ணியிருந்தோம். நம்ம வந்து சென்னையிலேருந்து ஊட்டிக்கு போனோம், அது ஒரு ரோட் ட்ரிப்பு. அப்புறம் ஊட்டியிலேருந்து பெங்களூர் வந்துட்டு மசினகுடி, பந்திப்பூர், முதுமலை டைகர் ரிசர்வ் அது வழியாக வந்து பெங்களூர் வந்துட்டு நம்ம பெங்களூர்லேருந்து சென்னை போகிறோம். ஸோ ஒரே வீடியோவை கொடுத்தா லாங் வீடியோவாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் மைசூர் ஊட்டி டு பெங்களூர் தனியாக கொடுத்துருந்தேன். இப்போ வந்து நம்ம பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்து வயா ஒசூர் பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே பார்க்கலாமா. டோட்டல் டிஸ்டன்ஸ் 325 kilometers. பார்க்கலாமா. அதர் 2 வீடியோஸ் எல்லாமே லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் வந்து இப்போ 6:10 ஆகுது. டிராஃபிக் வந்து ஓகேவாக தான் இருக்குது, மேனேஜபிள். இது வந்து நம்ம 2 days ட்ரிப்பாக தான் வந்து இருந்தோம். நல்லா இருந்துச்சு. நேற்று வந்து சென்னை டு ஊட்டி வந்து ஒரு 11.5 hours என்னமோ ஆச்சு, வித் நிறைய பிரேக்கோடு சேர்த்து. சரி, அதே ரூட் வந்து ரிப்பீட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் வழியாக வந்து பார்க்கணும் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தோம், அந்த ஊட்டியிலேருந்து மசினகுடி வழியாக. ஸோ அதுதான் வந்தோம். நல்லா இருந்துச்சு அந்த ரோட் ட்ரிப்பும். அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி சீனிக்காக நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான ரோடு நல்லா இருந்துச்சு. இப்போ பெங்களூர் ரோடு இவ்வளோ காலியாக பார்த்துருக்கீங்களா? சண்டேனா சண்டே லீவ் இல்ல, எல்லாம் ஊருக்கெல்லாம் கிளம்புவாங்களே. சென்னை போகிறவங்க இந்த மாதிரி எல்லாம், கோயம்புத்தூர், வேலூர், சேலம் அவங்களாம் கிளம்பியிருப்பாங்க. அப்படியா? இது லாங் வீக்கெண்டும் கிடையாது. ஸ்கூல் முடிஞ்சு ஸ்கூல் ஆரம்பிச்சு 1 மாசம் கூட ஆகல. சிட்டிக்குள்ள டிராஃபிக்கா இருக்கும்ல, சிட்டிக்குள்ள இருக்கும் டிராஃபிக், உள்ளுக்குள்ள சுத்தி இருக்காங்கல்ல. இந்த ரோடு நான் இவ்வளோ காலியா பார்த்தது இல்ல. ட்ரிப்போட ஃபர்ஸ்ட் டோல். இங்கெல்லாம் வந்து எவ்வளோ டோல் இருக்குதுன்னே நம்மளால சொல்ல முடியாது. அங்கங்கே ஒரு டோல் வந்துட்டே இருக்கும் பெங்களூர் போகிற வரைக்கும். இதில் 17 போட்டு இருக்கு, சிங்கிள் 35. ஓகே, வந்து அது நைஸ் ரோடில் வரும்போதே டோல் வந்து டு ஒசூர் ரோடு 117 போட்டு இருந்துச்சு. அங்கேயே எடுத்துச்சா என்னமோ தெரில. இதான் பார்டரு. எவ்வளோ பெரிய வண்டி என்ன வச்சிருக்காங்க. இதான் பார்டரு, பெங்களூர் தமிழ்நாடு. ஸோ என்டர்ட் இன்டு தமிழ்நாடு பார்டர். அட்டிபள்ளி இது ஊர். இல்லையா? அட்டிபள்ளி கொஞ்சம் முன்னாடி போயிருச்சோ. ஆமாம், ஒசூருக்குள்ள வந்துட்டோம்.
இல்லை, தமிழ்நாடு பார்டர் ஒசூர் தானே. For 1 kilometer. இங்கே வந்து பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. பீக் டைம்லாம் வந்தால் நல்லா லேட் ஆகும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டாங்க மாதிரி இருக்குல்ல. இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணாங்க பிரிட்ஜு. ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆமாம், கொஞ்ச நாள் தான் ஆகுது. அந்த ஃபாஸ்டேக் சொன்னேன்ல நான், ஒசூர் ரோடுக்கு 170 எடுக்கும்னு சொல்லிட்டு நைஸ் ரோடில் அதான் எடுத்திருக்கு. அப்புறம் இங்கே காமிச்சோம்ல, இப்போ ஒசூர் என்ட்ரு ஆக முன்னாடி அங்கே 35 எடுத்திருக்கு. ஓகே, இன்னைக்கு வந்து எங்களுக்கு லாங் டேன்றதுனால இங்கே ஒசூரில் வந்து ஒரு பிரேக் எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட் வீடு இருக்காங்க, ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் டே. குட் மார்னிங். நம்ம வந்து இப்போ ஒசூரில் போய் ரெஸ்ட் எடுத்துருந்தோம்ல, இப்போ நம்ம கிளம்பியாச்சு. ஸோ அப்படியே நம்ம சென்னை ட்ரிப் கண்டினியூ பண்ணலாம். டைம் வந்து இப்போ கரெக்டாக 10 o'clock ஆகுது. ஒசூர் டு சென்னை பார்த்தோம்னா வந்து 306 கிலோமீட்டர். ஸோ அப்படியே பார்க்கலாம். மார்னிங் 10 மணி ஆகுது. ஒரு மாதிரி இன்னும் க்ளவுடியாகவே இருக்குது. ஒசூர்லலாம் பார்த்தா வீட்டுக்குள்ளே இருந்தாலே வந்து நல்லா ஒரு மாதிரி சில்னஸாக இருக்குது, ஏசி போட்ட மாதிரி. ஜூன்லேயே வந்து இந்த வாட்டி குளிர் வந்துருச்சுன்னாங்க. அது எப்பவுமே லேட்டாக தான் குளிர் சீசன் வரும், இப்போவே அப்படி இருக்குன்னாங்க. இது வந்து 6 லேனா? ஓகே, இது வந்து பெங்களூர் டு என்னது கோயம்புத்தூர் எல்லாமே போகிற ரோடில் கேரளா. இந்த பக்கம் போனால் கன்னியாகுமரி. இது என்ன எக்ஸ்பிரஸ் வேவா? எந்த வேலூர் சென்னையா? சரி, பெங்களூர் சென்னை. நான் வேற வளர்றேன்னு. ஓகே ஓகே. நிறையா கிருஷ்ணகிரியிலேருந்து கூட ஒரு 2-3 இடத்துல ஒர்க் நடக்குதுல்ல, ஒசூர் டு கிருஷ்ணகிரி ரோட்டில். அதனாலே இங்கெல்லாம் நிறைய டிராஃபிக் ஆகுதுன்னு அடிக்கடிக்கு நியூஸில் வரும். இந்த மாதிரி ஏதோ டிராஃபிக் ஆகிட்டு 1 hour நின்னாங்க அப்படி இப்படின்ட்டு. இண்டஸ்ட்ரியல் ஏரியா அந்த காலத்துல நிறைய ட்ரக்கு, லாரி. இதுவும் டேஞ்சரான ஏரியா. அது நம்ம அந்த தொப்பூர் கொண்டு இருக்குல்ல, அதே மாதிரி பார்த்து போகணும். இறக்கத்தில் இருக்கிறதுனால கிருஷ்ணகிரி ஒசூர் வரைக்கும் இந்த மாதிரி தான் மேடும் பள்ளமா இருக்கும்ல. கிருஷ்ணகிரி வரைக்கும் அதனால நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் போட்டு இருக்காங்க. இங்கேயும் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த கிருஷ்ணகிரி ரோட்டில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், வெஜ் ரெஸ்டாரண்ட்டு. நல்லா பெருசு பெருசாக நிறைய இருக்கும் ஒசூர் கிருஷ்ணகிரி ரோட்டில். ஒசூர் கிருஷ்ணகிரி ரோடில் வந்து நிறைய மலை வந்து பக்கத்துலேயே வரும். அது மாதிரி எலிஃபண்ட் கிராசிங் ஏரியாலாம் கூட இருக்குல்ல. ஆமாம், போர்டு இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், ஃபாரஸ்ட் ஏரியா தான்ல. எப்படி டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்கா? பரவாயில்ல, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஏன்னா நம்ம 10 மணி மேலே ஆயிடுச்சுல்ல. மண்டே 10 மணி மேலே ஆயிடுச்சு. நம்ம ஒரு 8-8:30க்குன்னா நம்ம ஃபுல் டிராஃபிக் பார்த்துருக்கோம். ஏன்னா இங்கே சிப்காட் வேற இருக்கு. அப்புறம் இங்கேருந்து பெங்களூர் வேலைக்கு போறவங்க இருக்காங்க. நல்லா 2 பக்கமும் மலை கிரீனா இருக்கு, சூப்பரா.
இந்த சென்டர் மீடியனில் இருக்க செடி பாருங்களா, நல்ல கலர் கலராக போட நல்லா இருக்கு. இந்த ஸ்டிச்சில் இந்த மாதிரி ரொம்ப தூரமாக நான் பார்த்துட்டு வரேன். எல்லோ, ஆரஞ்சு, ரோஸ்ன்னு நல்லா இருக்கு. செடியும் நல்ல புஷ் மாதிரி இருக்கு. கிருஷ்ணகிரிக்கு முன்னாடி இருக்க டோல் 45 மினிட்ஸில் கிருஷ்ணகிரி வரத்துக்கு ஒசூர்லேருந்து. இப்போ நம்ம சென்னைக்கு வந்து சர்வீஸ் ரோட்டில் போயிட்டு லெஃப்ட் எடுத்து போனோம் வேலூர் சென்னைக்கு. அப்படியே நேராக போனால் வந்து தருமபுரி, சேலம், கோயம்புத்தூர், கேரளா அதெல்லாம் போகலாம். சென்னை ரோடு பிடிச்சாச்சு. இங்கேருந்து வந்து சென்னை வந்து ஒரு 255 கிலோமீட்டர்ஸ். இந்த ரோட்லயும் பிரிட்ஜ் ஒர்க் நடக்குதா? ஓகே, நம்ம ரொம்ப நாள் ஆச்சுல இந்த பக்கம் வந்து. லாஸ்டா எப்போ வந்தோம்? போன வருஷம் ஏற்காடு போகும்போது எதனா வந்தோம். மைசூர் போயிட்டு வரும்போது இந்த பக்கம் வந்தோம்ல. ஓகே, எங்களுக்கு வந்து பிடிச்ச ரோட்டில் இதுவும் ஒரு ரோடு, வேலூர் டு கிருஷ்ணகிரி ரோடு 6 லேன் தான். என்ன சொல்கிறது, ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே இதில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே ரோடும் வந்து ஃப்ரீயாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். நிறைய தென்னை மரம் இருக்கு பாருங்க. இதுவும் வந்து ஃபுல்லாக நிறைய மலை இருக்கும். இந்த ரோட்லேயும் பக்கமாகவே இருக்கும். பாடிக்கு முன்னாடி இருக்க டோல் ரேட் வந்து 110 ருபீஸு. டைம் வந்து இப்போ கரெக்டாக 11:23. வாணியம்பாடி தாண்டி வந்திருக்கோம். இங்கே வந்து ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன், பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வீக் டே, மண்டே வந்ததுனால அப்படியே ரோடே காலியாக இருக்கு. சொல்றது அப்படியே ட்ராவல்லே வந்து போரிங்காக இருக்க மாதிரி இருக்கு. ரோடு பாட்டுட்டு காலியாக இருக்குது, நம்ம பாட்டுட்டு வந்துட்டு இருக்கோன்ற மாதிரி தான் இருக்குது. இந்த ரோடு ஜென்ரலாகவே ஃப்ரீயாக தான் இருக்கும். இன்னும் பீக் டைம் இல்லாததுனால ரொம்ப ஃப்ரீயாக இருக்கு. எது வேலூருக்கு அந்த பக்கம் பாரு எப்படி இருக்கும். ஏன் வீக் டே தானே, இதே மண்டே தானே, அங்கே மட்டும் எப்படி கூட்டமாக இருக்கும்? இந்த நம்ம கிருஷ்ணகிரி டு வேலூர் இதே இது இவ்வளவுதான் இருக்கும். எப்போ வந்தாலும் நீ என்னைக்காவது டிராஃபிக்கை பார்த்துருக்கியா? இல்ல. சரி, வேலூர்ல இருந்து எந்த கூட்டம் வரும்னு சொல்றீங்க? வேலூர்ல இருந்தே வரும் கூட்டம். நோ, பார்க்கலாம். வேலூர்ல இருந்து வரும், பெங்களூர்ல இருந்து சித்தூர் வழியா வந்து சேருவாங்க. வாலாஜால இருந்து எல்லாம் பில்ட் ஆகும் பாரு. சரி, பார்க்கலாம். ஆம்பூர் வந்துட்டோம். டைம் வந்து 11:30 தான் ஆகுது. இல்லை, லஞ்ச் டைமாக வந்திருந்தா பிரியாணி சாப்பிட்டு இருக்கலாம்னு சொல்கிறேன். நம்ம கூட ஆம்பூர் பிரியாணிலாம் சாப்பிட்டு, இன்னைக்கெல்லாம் நம்ம ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்டு இப்போல்லாம் ரொம்ப நாள் ஆச்சுல்ல. இது லஞ்சு கேரட்டா, நேற்று வாங்கின கேரட்டா. எனக்கு ஃபஸ்ட்டாக நான் சாப்பிட்டுப்பேன். நீங்கள் இளநீ குடிச்சிக்காங்க. இந்த பிரிட்ஜ் இப்போ ஓப்பன் பண்ணாங்களோ? புது பிரிட்ஜ் ரொம்ப நாளா போட்டு இருந்தாங்கல்ல, ஓப்பன் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா இங்கே நமக்கு ஆம்பூர்லேயே 1/2 மணி நேரம் ஆகிடும். நேரம்லாம் இல்லை. சரி, பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்களா? ஓகே.
பிரிட்ஜ் போட்டதுனால ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து இந்த ஊரையே வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். அங்கே பாருங்க ஸ்டார் பிரியாணியே வந்துருச்சு. இந்த ஆப்போசிட்ல இருக்க மலையை பாருங்களாம், செம்மையா இருக்கு. பெரிய மலை, ஃபுல் க்ரீனா நல்லா இருக்கு. வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, நேரில் நல்லா இருக்கு. பள்ளிக்கொண்டா டோல் பிளாசா. டைம் வந்து 12. இந்த பள்ளிக்கொண்டா டோல்ல வந்து கொயக்கா வாங்கணும். ரொம்ப நாள் ஆச்சு கொய்யாக்காலாம் வாங்கி. இப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் அந்த பெரிய பெரிய கொய்யாக்கா தான் இருக்குது. ஸோ இதுதான் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, டேஸ்ட்டுக்கும் கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. 1/2 கிலோ வந்து 60 rupees சொன்னாங்க. சரின்னு வாங்கிக்கிட்டோம். அதே மாதிரி பக்கத்துலேயே ஒரு லேடி கடையில் இருந்தாங்க. நாங்கள் இங்கே போவோமா அங்கே போவோமான்னு பார்த்துட்டே இருந்தாங்க. சரி, அவங்க நாகப்பழம் வச்சுருந்தாங்க, வாங்கிக்கலான்னு வாங்கினேன். இந்த வருஷம் ஏதோ நாகப்பழம் நிறைய கிடைக்கிற மாதிரி இருக்கு. எங்கள் வீட்டுக்கிட்டவே நிறைய இருக்கும். டெய்லி பசங்களை ஸ்கூலுக்கு போயிட்டு கூட்டிகிட்டு வரும்போது வாங்குறேன். அங்கே பார்த்தோம்னா 1/2 kg 50 rupeesக்கே தராங்க. இங்கே வந்து 1/4 கிலோவே 50 சொன்னாங்க. சரி பரவாயில்ல, வியாபாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அப்படியே போகலாம். வேலூர் வந்துட்டோம். டைம் 12:15 ஆகுது. எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு கிளம்பணுமா? 11, 12. இங்க ஒரு 10 நிமிஷம் நின்று இருப்போமா கொய்யாக்கா கடையில. ஓகே, ஒரு 2 ஹவர்ஸ்ல வந்தாச்சு நம்ம வேலூருக்கு. கிளவுடியாவே இருக்கு கிளைமேட். இந்த மாதிரி வீக் டேஸில் வந்து ட்ரிப் எங்கன்னா பிளான் பண்ணின்னு போனால் நிறைய டைம் சேவ் ஆகும் போல இருக்கு. கரெக்டு தான். அதுக்கு லீவு கிடைக்கணும்ல எல்லாருக்கும். நீங்கள் வேலை பார்க்குறீங்களா? என்ன வேலை பார்க்குறாங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்களே. எப்போ பார்த்தாலும் டூர் சுற்றிட்டே இருக்கீங்கன்றாங்க. நம்ம வீக்கெண்ட்லாம் சுற்றுறோம். போகிறது 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 1 மாதத்துக்கு ஒரு தடவை. அதை வந்து ஒரு 4 வீடியோவை பிரித்து போகிறதால அவங்களுக்கு வாரம் வாரம் அதாவது வீடியோ முழுசாக பார்க்கறது இல்லை அதானே. என்ன வேலை பார்க்குறீங்க? அதெல்லாம் சொல்ல மாட்டேன், கான்ஃபிடன்ஸ். ஓகே, நான் வேலையெல்லாம் பார்க்கல, நான் வீட்டில் தான் இருக்கேன். யூடியூப் தான் என்னோட ப்ரொஃபஷன். பார்ட் டைம் யூடியூபர்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அவர் சொன்ன மாதிரி தான் எல்லா வீக்லாம் போக மாட்டோம். இந்த மாதிரி லாங் ட்ரிப் வந்து ஒரு 1-2 days 3 days அப்படி போயிட்டு வந்துட்டோன்னா, பசங்களுக்கும் அவருக்கும் லீவ் இருக்கும்போது போயிட்டு வந்துட்டோன்னா, அதுவே அந்த வீடியோவே வந்து ஒரு 2 weeks எங்கே போகிறோமோ எவ்வளோ வீடியோ எடுக்கிறோமோ அது பொறுத்து அதுவே ஒரு 2 weeksக்கு அந்த மாதிரிலாம் வரும். அது இல்லாமல் சென்னையில் ஏதாவது வந்தாலும் அதையும் நான் நடுவில் போடுவேன். ஸோ இப்படி தான் எல்லா வீக்கெண்டெல்லாம் ட்ராவல் பண்ண முடியாது. பசங்களுக்கும் கஷ்டம், எல்லாருக்குமே கஷ்டம், லீவும் இருக்காது. வேலூர் டு ராணிப்பேட்டுக்கு முன்னாடியே வந்து சில இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்துட்டு இருக்கு. இதை வந்து இதுமாரி என்ன சொல்கிறது, எப்படி மென்ஷன் பண்ணுறது, எங்கே பார்த்தாலும் எந்த ரோட்டில் பார்த்தாலும் இந்த வேலை ஒரு பக்கம் நடந்துகிட்டே தான் இருக்குது. சென்னை டு ஊட்டி போனது, ஊட்டி டு பெங்களூர் வரைக்கும் இல்லைல்ல, இல்லை மறுபடியும் இங்கே பக்கத்தில் கொண்டலப்பட்டு டு மைசூர் ரோட்டில் 2 இடத்துல டைவர்ஷன் போச்சு. ஓகே, பட் அந்த இதில் தான் அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்துச்சு. தமிழ்நாட்டு ஃபுல்லாக ஜிஎஸ்டி, எந்த ரோட்டில் போனாலும் ECR,
வேலை நடந்துட்டு இருக்கு. வேலூர் டு சென்னை, அதே மாதிரி சென்னை டு பெங்களூரு எல்லா ரோட்லேயும் வேலை நடந்துட்டு இருக்கு. The CMC கேம்பஸ், ராணிப்பேட் கேம்பஸ். ஒன்ஸ் அப்பான் எ டைம் இங்கே தானே ஒர்க் பண்ணேன் வெள்ளூர் கேம்பஸில். ராணிப்பேட் முன்னாடி அலங்கார் பேக்கரி இருக்கு, ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம். ஓகே, இப்போ வந்து அலங்காரில் டீ குடிச்சிட்டோம். அலங்காரில் வந்து நல்லாயிருக்கும். வெள்ளூர் என்னோட ஊர் தானே. அலங்கார் பேக்கரி வந்து ரொம்ப ஃபேமஸ். அலங்கார் ஹோட்டல் ஃபேமஸ்ஸு, அவங்களோடதே பேக்கரியும் வச்சுருக்காங்க. இது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு, நல்லாயிருக்கும். வேலூரில் வந்து ஃபுட்டு, பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். என் ஊருன்னு சொல்லலை, நல்லாயிருக்கும். வெள்ளூர் பீப்புள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்லை, எந்தெந்த ஃபுட்டு நல்லா இருக்கும் சொல்லு. வேலூர்னாலே பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி ஃபேமஸ், எல்லாருக்கும் தெரியும். அது இல்லை, ஜென்ரலாக நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு வெஜ்ஜு பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டலோ அந்த மாதிரி போனீங்கன்னா மீல்ஸு எல்லாமே நல்லா தான் இருக்கும். டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாமே. வேலூர்ல மீல்ஸ் எங்க சாப்பிட்டுருக்கோம் நம்ம? நீங்க மீல்ஸை பத்தி பேசாதீங்க, நீங்க வெஜ் ஹோட்டலுக்கே போக மாட்டீங்க. சரி விடு. நீங்க பாக்குறவங்க வேலூர்ல நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க, வேலூர் ஃபுட்ஸ் பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வாலாஜா டோலு, இதோட டோல் ரேட் வந்து 50 ருபீஸு. நமக்கு இதான் லாஸ்ட்டு டோலு. ஏன்னா வந்து நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் டோலுக்கு முன்னாடியே வந்து குன்றத்தூருக்கு ரைட்டில் வந்து ரோடு போவோம், அந்த ரோடு எடுத்துருவோம். ஸோ டோட்டல் டோல் அரவுண்டு இந்த ட்ரிப்புக்கு பார்த்தோம்னா வந்து ஒரு 450 to 500 அந்த மாதிரி வரும். இன்னும் சென்னை வந்து ஒரு 105 கிலோமீட்டர், காஞ்சிபுரம் 36 கிலோமீட்டர்ஸ். டைம் வந்து இப்போ கரெக்டாக 1 o'clock ஆகுது. இந்த வேலூர் டு சென்னை ரோடு எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கில் இப்போ வாலாஜா தாண்டி வந்துட்டு இருக்கோம். ஒரு 20 மினிட்ஸாக ஃபுல்லாக வந்து ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடிஞ்சிருச்சு. இது எல்லாமே புது பிரிட்ஜு தானே, புது பிரிட்ஜு தான். ஃபுல்லாக முடிஞ்சிருச்சா? இன்னொரு 2-3 இடத்துல இருக்கும் டைவர்ஷன். ஓகே தான் இல்லை இந்த ரோடு? வேலூர் டு சென்னை இப்போதைக்கு ஓகே. அன்னைக்கு நம்ம ஊட்டி போகும்போது வேலூர் வழியாக போகாமல் ஜிஎஸ்டி போயிட்டு சேலம் ரோட் பிடிச்சி போனோம்ல உளுந்தூர்பேட்டிலேருந்து. ஸோ இப்படியே வந்திருக்கலாமோ? ஆமாம் ஆமாம், அங்கே அந்த விழுப்புரத்துக்கு அந்தாண்ட முன்னாடி நிறைய வேலை பார்த்துருந்தாங்கல்ல, அதெல்லாம் இப்போ ஓரளவு முடிஞ்சு மாமண்டூர் டு விழுப்புரம் அந்த கேப்பில் வந்து நிறைய வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால அங்கே இன்னும் நிறைய டைவர்ஷன் இருக்கு. அதுக்கு இந்த ரோடு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். காலையிலேருந்து நம்ம கிருஷ்ணகிரியிலேருந்து வந்தோம், 3 hours தான் ஆகுது. வேலூர்லேயே தாண்டிட்டோம் வாலாஜாலாம் இல்லை, ஒசூர்லேருந்து. ஸோ ஓகே தான். ஆம்பூர் பிரிட்ஜ் முடிச்சிட்டதால ஈஸியாக இருந்துச்சு. ஆமாம், நீங்கள் சென்னை கோயம்புத்தூர் சேலம் எல்லாம் போகிறதுன்னா பெங்களூர் எல்லாமே இந்த ரோடே ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கு. அதான் நாங்கள் வீக் டேல வந்ததுனால ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் பாருங்கள் மினி கூப்பர் போயிருக்கு சைடில். இன்னொரு சின்ன சைஸ் இருக்கு தெரியுமா? தெரியலையே, பார்த்துருக்கேன். நேற்று கூட எங்கேயோ பார்த்தேன். எனக்கு இந்த கலர் பார்த்தா மினி கூப்பர்னு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆமா, அந்த மாடல் அந்த கலர் பார்த்தா இது மினி கூப்பர் கார் தெரியும். இந்த இடத்துல கொஞ்சம் ஒர்க் நடக்குதா? இது மினி கூப்பர் தான். இதோட மினியா ஒண்ணு இருக்கும் தெரியுமா? இதுல தெரியல, எனக்கு இதை பத்தி ஐடியா இல்லை.
முன்னாடி ஒரு டெஸ்ட் டிரைவ் கார் போகுது பாருங்க. அது ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்ல, அது ஒரு மாதிரி செக்ஸ் மாதிரி பெயிண்ட்ல தான் நான் பார்த்துருக்கேன். இது ஃபுல்லா பிளாக் கலர் ட்ரெஸ்ஸே போட்டுட்டு போற மாதிரி போகுது. காஞ்சிபுரம் வந்திருக்கோம். வாலுச்செட்டி சத்திரம்ல ஒர்க் நடக்குது. அப்புறம் அதுக்கப்புறமா காஞ்சிபுரம்ல இது ரொம்ப நாளா ஒர்க் நடக்கவே இல்லைல்ல இங்க. ஆமா ஆமா. மீனாட்சி காலேஜ் எங்க காலேஜ். வேலூர் டு சென்னை ரோட்ல இது வந்து ஒரு 5th இடம் ஒர்க் நடக்கிறது. ஏன்பா சாமி முன்னாடி போதே ஒரு காரு, அந்த டெஸ்ட் டிரைவ், அது வேணா ஓட்டுறீங்களா? வாங்கி தரியா அந்த வேலை? நான் எங்கிருந்து வாங்கி தர்றது? ஓட்டுறீங்களான்னு இப்ப கேட்டல. ஓட்டுறீங்களான்னா இந்த மாதிரி வேலைக்கு போயிடுங்களேன்னு சொல்றேன். கார் ஓட்ட தானே பிடிக்குதுன்னு சொல்றீங்க. எனக்கு ஓகே தான், வேலை வாங்கி தர போறேன். என்ன கார் கம்பெனில அப்ளை பண்ணா தருவாங்களா? தெரியல, பார்க்கணும். ஓகே சரி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஆஃபர் இருந்தா சொல்லுங்க. இவர் வந்து நல்ல வண்டி ஓட்டுவாரு. ஸ்ரீபெரும்புதூர் வந்துட்டு குன்றத்தூருக்கு வந்து நம்ம ரைட் எடுத்தாச்சு. டைம் வந்து 1:50 ஆகுது. இது 2 லேன் ரோடு தான். கொஞ்ச நாள் முன்னாடி போட்ட ரோடுன்றதுனால சில இடத்துல கொண்டும் குழிவுமா தான் இருக்கும். பட் இதுவுமே டிராஃபிக் ஃப்ரீ ஆகிடும். நம்ம பூந்தமல்லிலாம் ஸ்ரீபெரும்புதூர் போய் பூந்தமல்லி போய் அப்புறம் டிராஃபிக்லலாம் போய் வீட்டுக்கு போகிறதுக்கு இது பெஸ்ட் ஆப்ஷன். இந்த ரோடு பிஸியாக இருக்கு நேற்றுக்கு. பிஸியான ரோடு தான் இது. ஏர்லி மார்னிங்ல வந்து ஒன்று இயர்லி மார்னிங்காக இருக்கும், இல்லை லேட் நைட்டாக இருக்கும். இன்னைக்கு பிஸி வீக் டே இல்லை. ஏன்பா 3 days வந்து போனோம்ல, சென்னை டு ஊட்டி, ஊட்டி டு பெங்களூர், பெங்களூர் டு சென்னை. எப்படி இருந்துச்சு? எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. எதுக்கு அங்கேயே ஸ்டே பண்ணாம இது மாதிரி வரலான்னு சொன்னீங்க? ரோட் ட்ரிப் ஊட்டியில் 1 day தானே, 1 night தானே ஸ்டே பண்ணோம். நம்ம சுற்றி பார்க்கவே போல, நம்ம ஜஸ்ட் ஒரு ரோட் ட்ரிப் போகலான்னு தானே கிளம்புனோம். அதே ஒரு ரவுண்ட் ட்ரிப்பா பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஊட்டியில தான் எல்லா இடமும் பார்த்துருக்கோம். சேனல் ஆனால் ஊட்டி டூரிஸ்ட் பிளேசஸ் போட்டது இல்லையே. போடணுன்றியா? என் சேனல்ல வந்து ரோட் ட்ரிப் வந்து எந்த அளவுக்கு போதோ அந்த அளவுக்கு வந்து டிராவல் கைடு போகுமே. போட்டா பார்த்துருவாங்களா? நீங்க அதெல்லாம் விடுங்க. நீங்க எதுக்கு இப்படி பிளான் பண்ணீங்கன்னு கேட்டேன். நான் எப்போதுமே சொல்றது தானே, எனக்கு வெளியில இருக்கணும் அவ்வளவுதான், ரோட்ல இருக்கிறது பிடிக்கும் அவ்வளவுதான். சரி, குன்றத்தூர் வந்தாச்சு. டைம் வந்து 2:10 ஆகுது. அவ்வளோதான், வீடு வரப்போகுது. அதோட இந்த ரோட் ட்ரிப் வந்து நம்ம முடிச்சுக்கலாம். டைம் பார்த்தோம்னா என்ன, 10 o'clock ஒசூர்லேருந்து கிளம்பணும். இப்போ 2:30, 4.5 hours வந்து நம்ம வந்துட்டோம். பெங்களூர்லேருந்து வந்தாலும் 5.5 hours வந்துட்டு இருக்கலாம்ல. 5.5 hours வந்துட்டோம். ரோடு
பெங்களூர் டு ஒசூர், ஒசூர் டு கிருஷ்ணகிரியில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. இதுமாதிரி கிருஷ்ணகிரி டு வாணியம்பாடி ரோட்டில் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. ஆம்பூர் அதெல்லாம் ஈஸியாகவே வந்தாச்சு. வேலூர் கொஞ்சம் தாண்டின பிறகு கொஞ்சம் 2 கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருந்துச்சு. வாலாஜாலேருந்து பாலுச்செட்டி சத்திரம் வரைக்கும் ஒன்றும் இல்லை. பட் பாலுச்செட்டி சத்திரத்துலேருந்து இந்த ஸ்ரீபெரும்புதூர் வரத்துக்குள்ளேயே வந்து ஒரு 7-8 இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. 10 கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அது பீக் டைமில் வந்தால் கொஞ்சம் கண்டிப்பாக லேட்டாக தான் ஆகும். இப்போ ஃப்ரீயாக இருக்கவே நாங்கள் வந்துட்டோம். பிரேக் இன்றைக்கி வந்து ஒரு 1/2 hour எடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். டீ ஷாப்லேயும் அப்புறம் கொயாக்கா வாங்கின இடத்துலையும். டோல் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 450 to 500 இந்த ட்ரிப்புக்கு, பெங்களூர் டு சென்னைக்கு. ஸோ அவ்வளோதான். பீக் டைமில் வராமல் இருந்தால் வேணால் இந்த ரோடை யூஸ் பண்ணிக்கலாம்ல. இல்லை, ரொம்ப பம்பியாக தான் இருக்குது, தடன்னு தான் இருக்குது. ஓகே, அதுக்கு இது ஓகே அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் இந்த குன்றத்தூர் சைடு இருந்தீங்கன்னா இது யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். நீங்கள் அந்த சைடு மதுரை வாயிலாம் இருந்தீங்கன்னா அப்படியே வர்றதுதான் பெஸ்ட். ஓகே, ஸோ அவ்வளோதான். அதே மாதிரி சென்னை டு ஊட்டி போன ரோட் ட்ரிப்பு, ஊட்டி 1 day ஸ்டே, ஊட்டி டு பெங்களூர் ரோட் ட்ரிப் எல்லா லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரீசெண்டாக பாலி போன ட்ராவல் கைடு அது எல்லாமும் கொடுக்குறேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.